ஹாய் ஃபேமிலி, இது நம்ம சேனலோட 11வது வீடியோ. ஆஃபர் போட்டிருந்ததுனால காலையில் சீக்கிரமாகவே வேலையை தொடங்கணும். அதனால் நான் முந்தின நாள் ஈவினிங்கே பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம நாகர்கோவிலில் தான் காலையில் பொருள் வாங்கணுன்னா தெரியுமே, கடையெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படியும் 10 மணி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பொருள் வாங்கினோன்னா நைட்டு 12 மணிக்கா கொரியர்லாம் போட முடியும். பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே என் பொண்டாட்டி அடித்து பரண்டு ஓடி வந்தால் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு. எதுக்குன்னா, ஏதாச்சும் ஒரு பொருள் விட்டுருந்தேன்னா அப்போ தானே சாமி ஆட முடியும். எப்போவுமே பொருள் வாங்கிட்டு வந்தால் நான் தான் அந்த பட்ரு க்ரீமு அதெல்லாம் எடுத்துக்கொண்டு ஃப்ரிட்ஜில் வைப்பேன். ஆனால் இன்றைக்கி என்னென்னோ அவள் சண்டை போட மூடில் இருந்திருப்பா போலுக்கு. நான் பொருள் வாங்கிட்டு வந்த உடனே ஓடி திறந்துக்கிட்டு கடன்னு செக் பண்ணி பார்த்தா. ஆனால் அவள் வாங்க சொன்ன பொருள் எல்லாமே இருந்த உடனே குட்டி போட்ட பூனை மாதிரி அவள் ரூமுக்குள்ளே போயாச்சு. அப்படியே பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு சீக்கிரம் தூங்கிட்டோம். ஏன்னா மார்னிங் நமக்கு ஒரு கேக் ஆர்டர் கொடுக்க வேண்டிய இருந்துச்சு. கேக் ஒர்க்கு முடிச்சிட்டேன். டெலிவர் பண்ண டைம் ஆகிட்டுன்னு ஒய்ஃப் சொன்னால் நானும் அந்தளவு கேக்கை பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். கேக்கு கொடுக்குறதுக்கு எப்போவுமே என் தம்பி வருவான். நான் அப்போ அவனு கூட பைக்கில் போவேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அவன் இன்றைக்கி வரல. ஏன்னா அவனுக்கு காலையிலே எக்ஸாம் இருந்துச்சு. அதனால் காலேஜுக்கு போயிட்டான். அவன் வராதனால நான் கார்லேயே கொண்டு கேக்கை டெலிவர் பண்ண போயிட்டேன். என்னடா போகும்போது ஒரு ஆளாக போயிட்டு வரும்போது 2 பேராக வாரீங்கன்னு தானே பார்க்குறீங்க. என்னென்னா, எனக்கு மோவன் இருக்கான்ல, அவன் எல்லாருமே வெக்கேஷனுக்கு போகிறாங்க, நீ டேடி என்ன கூட்டிகிட்டே போகலையேன்னு சொல்லிட்டு வெக்கேஷனுக்கு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான். எங்கள் மாமியார் வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு நிமிஷம் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக வேண்டியது இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கொரியரை கொண்டு போயிட்டோம். எனக்கு தம்பியும் வந்துட்டான் காலேஜிலேருந்து. அவனும் நானும் சேர்ந்து தான் போயிருந்தோம். கொரியர் போட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கு அப்புறமா தான் நானும் ஒய்ஃபும் சேர்ந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தோம். போகும்போதே கொஞ்சம் ஸ்வீட்டெல்லாம் வாங்கணுன்னா அதனால் ஒரு பேக்கரியில் கொண்டு விட்டுட்டு உனக்கு என்னதெல்லாம் வாங்கணுமோ தேவைக்கு வாங்கிக்கன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். பொருள் வாங்கிட்டு வந்த பிறகு அப்படியே நானும் அவளும் சேர்ந்து ஃபங்க்ஷனையும் போய் அட்டன் பண்ணிவிட்டு நைட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. இதோட நம்ம ஷார்ட்ஸ் முடிஞ்சிச்சு. நம்ம ஷார்ட்ஸை பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.